அதாவது வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது என்னென்றால் 1944 ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி இங்கே இந்த நோர்மண்டிக்கில் ஒமாஹா கடற்கரையில் தரையிறக்கம் நடந்த போது கப்பலில் கொண்டு வந்து இந்த மிதவ பாலத்தில் வந்து அவை இந்த இராணுவ வாகனங்களை கரைக்கு கொண்டு வரக்காக பயன்படுத்தின இந்த மிதவ பாலம்தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அதை கொண்டு வந்து இப்பொழுது வந்து இந்த பார்வைக்காக இங்கே கொஞ்சம் அதை கடற்கரையிலேருந்து தள்ளி கொண்டு வந்து பார்வைக்காக வச்சுக்கிறார்கள் மக்களின் பார்வைக்காக பாருங்க. அங்கே இருந்து கடலில் இருந்து கரைக்கு இராணுவ வாகனம் கொண்டு வர இந்த மிதவ பாலம் தான் இது. இப்படி நோர்மண்டிக்கில் எங்கே பார்த்தாலும் ஒரே நினைவு சின்னங்களாகத்தான் அமைத்திருக்கிறார்கள். காரணம் நிறைய போர் வீரர்களை இழந்திருக்கிறார்கள், நிறைய சாதனை செய்துதான் அவர்கள் தரையை தொட்டிருக்கிறார்கள். அதனாலே எங்கே பார்த்தாலும் இவர்களுடைய அந்த 5 தரையடக்கம் நடந்த இடங்களில் எங்கே பார்த்தாலும் இராணுவ கவச வாகனங்களும் இராணுவ டேங்கிகளும் இராணுவ சம்மந்தப்பட்ட சாமான்களும் தான் இங்கே வச்சுக்கிறார்கள். இதுவும் பாருங்க, 6வது இன்ஜினியர் ஸ்பெஷல் பிரிகேட்டின் ஒரு நினைவு தூவி தான் இங்கே வச்சுக்கிறார்கள். அதாவது வந்து D-Day ஒமாஹா பீச்சில் வந்து 6 ஜூன் 1944 ஆண்டு இறங்கிக்க இதில் வந்து வீரமரணம் அடைஞ்ச போர் வீரர்களுக்கு வச்சுக்கிறார்கள். பாருங்க, இன்ஜினியர். அதாவது வந்து 5 தொழில்நுட்பவியலாளர்கள், அதாவது வந்து ரேடியோ ஆப்ரேட்டர், தொலைத்தொடர்பு ஆப்ரேட்டர்கள் வந்து வீரமரணம் அடைஞ்சதுக்கு அங்கே முதல் காட்டு நடத்த அவைக்கு நினைவு வச்சுக்கிறார்கள். இதில் வந்து 6வது இன்ஜினியர் ஸ்பெஷல் பிரிகேட்டுக்கு வச்சுக்கிறார்கள். அவர்கள் அமைத்த பாலமாக தான் இருக்கும் இது, அந்த மிதவ பாலம். அதற்காக அவர்கள் பக்கத்தை அதை கொண்டு வந்து வச்சு இதையும் வச்சு காட்டுறார்கள். அங்கே பாருங்க, அதாவது வந்து WW ஹீரோ அப்படி போட்டிருக்கணும். அதாவது வந்து வேர்ல்டு வார் 2 கதாநாயகன் மாதிரி இவர்கள். இந்த புகழ் வாய்ந்த சரித்திர பூமி வாய்ந்த இந்த கடற்கரையான இந்த நோர்மண்டிக் கடற்கரையில் ஒமாஹா பீச்சில் அருகாமையில் தான் நின்று உங்களை படமாக்கி காட்டி கொண்டிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் இன்னும் எடுத்து உங்களுக்கு போடுவேன். நீங்கள் வீட்டில் இருந்து பாருங்கோ. அங்கே பாருங்க, கடல் தெரியுது. அந்த கடல்லேருந்து தான் இங்கே இந்த தரையை நோக்கி இராணுவம் வந்து இப்படி முன்னேறி போனவை. இந்த இடத்த பாருங்க, நீங்கள் நல்ல அழகாக இருக்கிறது. நான் இதே மாதிரி படங்கள் இன்னும் எடுத்து போடுவேன், நீங்கள் வீட்டிலேருந்து பார்க்கலாம். அதாவது வந்து இந்த ஒமாஹா கடற்கரையிலிருந்து நான் விடைபெறுகின்றேன். மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒமாஹா கடற்கரைக்கு வரும்போது உங்களுக்கு மேலதிக படங்களை எடுத்து காட்சிப்படுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.